இந்த பெண்ணை வந்து கொடூரமாக தாக்குவது, கடிச்சு வைப்பது, கையெல்லாம் பிடிச்சி கடிக்கிறது, சூடு வைப்பது அப்படின்னு சொல்லிட்டு இவன் எதுக்காக இந்த சைக்கோ மாதிரி வேலை பண்ணுறான்றதே இந்த பெண்ணுக்கு தெரியல. கொடூரமாக அடித்து நேருக்கு நேர் உட்கார வச்சு இந்த பெண்ணை அழுகுறதை பார்த்து ரசித்து சிரித்து ஒரு சைக்கோ கேரக்டராக தான் அவன் மாறிடுறான். கொடூரமான முறையில் உட்கார வச்சு சேர் தூக்கி அட்டிக்கிறதுன்றது வந்து இவன் வந்து இந்த WWFலாம் அடிப்பானுங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த பெண்ணை கொடுமைப்படுத்தியதுனால இவங்க இதை வெளியில சொல்ல முடியாமல் 12 வருஷத்தில் ஒரு 3 மாதம் தான் இவங்க நிம்மதியாக இருந்திருக்காங்க. தற்கொலை செய்து கொள்ளாமல் இவங்க பண்ண ஒரே ஒரு தவறு என்ன கேட்டால், இங்கே வந்தவங்க அப்படியே இருந்துட்டு இருக்கணும். இவன் சீன் போடுறான்றது தெரியாமல் போய் இவங்க இன்றைக்கி அவங்களுடைய உயிரை வந்து மாய்த்திருக்கிறாங்க. இந்த மாதிரி பேசுவானுங்க, அதுக்கெல்லாம் ஒரு டீம் இருக்குது. சீனை போட்டு வர வைக்கிறதுக்கான ஒரு டீம் இருக்கு. பாருங்கள், அழகாக வர வச்சு அடிச்சிருக்கான்ல. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு சார்லஸ் வெற்றிவேந்தன் அவர்கள். சார் வணக்கம். ரிதன்யாவை தொடர்ந்து கவிதாவை தொடர்ந்து விபஞ்சிகா, இப்போ விபஞ்சிகாவோட முடிவுன்னு பார்த்தா அதே கேரளா கொல்லம் மாவட்டம், அதே ஜார்ஜாவில் இன்னைக்கு ஒரு பெண் அதுலியாங்கிற ஒரு பெண் வந்து கிட்டத்தட்ட 12 வருடம் நரக வேதனை அனுபவிச்சு இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கிச்சு. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? சார், அதுல்யா சதீஷ் இந்த 2 பேரும் வந்துட்டு 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து திருமணம் பண்ணுறாங்க. கேரளா மாநிலம் கொல்லத்தை சார்ந்தவர். கொல்லத்தில் வந்துட்டு சாஸ்தான்கோட்டை ஏதோ ஒரு இடம் வந்து இந்த பையன் இந்த பொண்ணு அதே ஊர் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரை சார்ந்தவர் தான். இந்த பெண் வந்துட்டு 12 ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாடி வந்துட்டு ஒரு திருமண வாழ்க்கை அப்படின்றது வந்து கேட்டிங்கன்னா, அடுத்த கட்டமான நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டம் ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம போகிறோம். சும்மா ஜாலியாக சுற்றிட்டு இருப்போம். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை கிடைக்கும். வேலை கிடைச்ச பிறகு ஒரு கல்யாணம் பண்ணணும், ஒரு குழந்தை பிறக்கும், அதை படிக்க வைக்கணும், அதுக்காக திருப்பி ஓடணும். இது ஒரு சைக்கிளிங் ப்ராசஸ். அப்படி வந்து ஒரு கனவுகளோடு இந்த பெண் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பையன் வந்து ஷார்ஜாவில் ஒர்க் பண்ணுறான், நல்லா பார்த்துப்பான் கொள்ளுவான் அப்படின்றதுக்காக இவனை வந்து திருமணம் பண்ணுறாங்க. திருமணம் செய்த பிறகு ஷார்ஜாவில் இந்த பெண்ணோட தான் வந்து பெண் அங்கே போயிடுறாங்க. ஷார்ஜாவில் இந்த பையனோட இவங்க வாழ்க்கையை தொடங்க ஆரம்பித்த 3வது மாதமே வந்து இவனுடைய கொடூர முகத்தை சதீஷ் வந்து காட்ட ஆரம்பிக்கிறான். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பெண்ணை வந்து கொடூரமாக தாக்குவது, கடிச்சு வைப்பது, கையெல்லாம் பிடிச்சி கடிக்கிறது, சூடு வைப்பது அப்படின்னு சொல்லிட்டு இவன் எதுக்காக இந்த சைக்கோ மாதிரி வேலை பண்ணுறான்றதே இந்த பெண்ணுக்கு தெரியல. இருந்தாலும் என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் ஆயிடுச்சு, இப்படி போய் ஊருக்குள்ளே நம்ம வந்து வாழவெட்டியாக போனோன்னா ஊருக்குள்ளே வந்து நம்ம குடும்பத்தை ரொம்ப ஒரு மாதிரி நினைப்பாங்க. அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இருப்பாங்க. நிறைய இந்த திருமண பந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய வழக்குகள் வந்து கேரளா மாநிலத்துலேருந்து உச்சநீதிமன்றத்து வரையும் போகுது. இந்த கேஸ் எல்லாம் நிறைய டிவி கேசஸ் போகுது. அப்படி இருக்கும்போது இப்போ தாங்கிட்டு வலி, வேதனை, அடி, கொடூரமான தாக்குதல் இது எல்லாத்தையும் தாங்கிட்டு தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கணவனோடு நம்ம சேர்ந்து இருக்கணுமே அப்படின்றதுக்காக அந்த ஒரு மியூச்சுவல் பாண்டிங் ஏற்படும். என்றைக்காவது ஒரு நாள் இவன் மாறுவான்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சதீஷோடு பயணிக்கிறாங்க. இந்த மீன் டைம் வந்து இவங்களுக்கு குழந்தை பிறந்தோன்னா அந்த குழந்தையும் வந்து இவங்க பார்த்துக்கணும். குழந்தை முன்னாடியே வந்துட்டு இவங்களை ரொம்ப ஹில் ட்ரீட் பண்ணுறது, கொடூரமான முறையில் தாக்குவது, அடிப்பது. இது வந்து மூர்க்கத்தனமாக நீங்கள் விபஞ்சிகா வழக்கில் கூட சோறு போடல, இது போடல, அது போடலன்றது ஒரு பிரச்சனை இருந்துச்சு. செக்ஷுவல் ரீதியாக பிரச்சனை இருந்துச்சு. ஆமாம், இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களையும் வந்து செக்ஷுவல் ரீதியாக அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கொடூரமான முறையில் வந்து அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கிறான். இருந்தாலும் இது எல்லாத்தையும் அவங்களால வந்துட்டு சகித்து கொள்ள முடியல. இது நிறைய வந்து இவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்கிட்டலாம் கூட ஷேர் பண்ணுறாங்க. சரி, கொஞ்ச நாள் சரியாயிடும், அப்படி தான் இருப்பானுங்க, இன்றைக்கி எல்லாமே மாறிடுச்சு, மனிதர்களுடைய மனநிலை மாறி போயிடுச்சு, அவன் என்ன எதிர்பார்க்குறானோ அதுக்கேற்ற மாதிரி நீ நடந்துக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, இது மாதிரிலாம் ஐடியா கொடுப்பாங்க நிறைய பேர். அப்படி தான் வந்து இந்த பெண் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க கூட வாழணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சி அவங்க அப்படி பயணிக்கிற பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ச்சியாக அதாவது தினசரி வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியும் அடிக்கிறது, வேலை விட்டு வந்தோடனையும் போட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு வேலையில் இருக்கும்போது அடடா இது என்னடா ஒரு ரசிக்கிறான் சார். ஆமாம், அழுகையை, அந்த பெண்ணோட பொண்டாட்டியோட அழுகையை அப்படி ரசித்து சிரிக்கிறான். அது வந்து ஒரு சைக்கோ மாதிரி ஆயிட்டான் அவன். அதே போல் வந்து இவன் ஷார்ஜாவில் போய் இப்போ விபஞ்சிகா மேட்டர்னு பார்த்திங்கன்னா, ஷார்ஜாவில் மிகப்பெரிய வழக்காகி அவனுங்க வந்து இன்னும் ஒரு 15-20 நாளுக்குள்ளேயே அவங்களுக்கு தீர்ப்பே சொல்கிற மாதிரி போயிடும் அந்த சப்ஜெக்ட்டு. இப்போ இவனும் வந்து பார்த்திங்கன்னா கையில் பணம் இருக்குது, இங்கே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறோம், இப்போ இங்கேருந்து ஒய்ஃபை கூப்பிட்டு போகிறோன்னா நல்ல ஒரு நிலையில் வாழ்ந்து அங்கேருந்து இங்கே வந்து கேரளாவில் சொத்துலாம் வாங்கி போட்டு இப்படி தான் வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறையாக இருக்கும். கேரளாவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் காலியாக இருக்குன்றான். எல்லா வெளிநாடுகளில் வேலை செய்கிறதுனால அப்படி இப்படி போட்ட மணிக்கே கிடக்குதுன்ற மாதிரியான ஒரு பதிவுகளும் இருக்குது. ஆனால் இந்த சதீஷை பொறுத்தவரைக்கும் ஒரு இயற்கையாகவே ஒரு மூர்க்க குணம் கொண்ட ஒரு மனிதனாக இருக்கிறான். கொடூரமான முறையில் அடித்து காயப்படுத்தி ஒரு சிலர் ஏதோ மனசாக சார், அதான்
மனசாபம் ஏற்பட்டுச்சுன்னா வெளில போயிடுவான், இல்லாட்டி கதவை சாத்தி விட்டு உள்ளே போய் அவன் உட்காந்துப்பான், ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், கொடூரமாக அடித்து நேருக்கு நேர் உட்கார வச்சு இந்த பெண்ணை அழுகுறதை பார்த்து ரசித்து சிரித்து இவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான் அந்த சப்ஜெக்டில். அப்படின் போது இவன் மன ரீதியாக ஏதோ பாதிக்கப்பட்டு ஒரு சைக்கோ கேரக்டராக தான் அவன் மாறிடுறான். மாறிட்ட பிறகு இந்த பெண் என்ன பண்ணால் கடந்த ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, இந்த டார்ச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது, இது வந்து உச்சகட்டமாக போய்கிட்டு இருக்கு, செக்ஷுவல் டார்ச்சர் ஒரு பக்கம் என்ன கேட்டிங்கன்னா இந்த மன ரீதியாக தாக்குதல் நடத்துறது, இன்னொன்னா டைரெக்டாகவே மேன் ஹேண்டில் பண்ணி அடிச்சு மூஞ்சை உடைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு கொல்லத்திற்கு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வரும்போது அவங்க குழந்தையும் கூட்டு வந்துடுறாங்க. இந்த சதீஷ் மட்டும் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா ஷார்ஜாவில் அங்கே இருக்கிறான், வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது சதீஷ் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா திடீர்னு ஒரு நாள் இங்கே கொல்லத்தில் இந்த பொண்ணு வந்துட்டு இருக்கும்பொழுது ஃபோனை போட்டு நான் வந்து திருந்திட்டேன், இனிமேல் அப்படிப்பட்ட எந்த விதமான தவறையும் நான் செய்ய மாட்டேன், எனக்கு நீ முக்கியம், குழந்தை முக்கியம் அப்படின்ற மாதிரியான நிறைய டயலாக்லாம் அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறான். இது 1க்கு 2 வாட்டி யோசிக்குது, என்னடா இந்த மாதிரி சொல்கிறானே அப்படின்னும் போது சரி மாறிட்டான் போல இருக்கு. ஏன்னா திருமணம் செய்த கணவர் எப்படினாலும் ஒரு குடும்ப பிரச்சனை எனக்காக ஒரு குழந்தைக்காவது மாறுவாங்க. அப்படி கோர்ட்டே மீடியேஷன் போடுறாங்க, பேசுங்கன்றாங்க, பேசி குழந்தைகளுக்காக நீங்கள் வாழ்ந்து ஆகணுன்ற ஒரு சூழல் இருக்கு இல்லையா. அதனால் இந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைய மட்டும் இங்கே விட்டுட்டு இவங்க மட்டும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஷார்ஜாவுக்கு போகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு வித்தியாசமான ஒரு விஷயம் காத்துட்ருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க டெய்லியும் வேலைக்கு போகும்போது இவங்களை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு போயிடுறது. சந்தேகப்பட்டு இவள் வேறு யாரு கூடயாவது போயிடுவாளோ இல்லை வேறு யாரு கூட தொடர்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா கீழ்த்தரமாக ஒரு சிந்திச்சு இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால் இந்த பெண் மீது ஒரு பெரிய வன்மத்தை வைத்துக்கொண்டு ஊருக்கு ஊருக்கு போயிட்டு கதையாக பண்ணுற, அப்படி அங்கே போய் என்னை பற்றி என்னென்னலாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கொடூரமான முறையில் இந்த பெண் மீது தாக்குதல்கள் நடத்த ஆரம்பிக்கிறான். திருப்பி மீண்டும் இந்த தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறான். அதே நேரத்தில் வீட்டை வச்சு பூட்டிட்டு போயிடறான். சாப்பிட உணவு சரியாக கொடுக்கல. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆபாசமாக பேசுவது, அடிப்பது, இதெல்லாம் ஒரு கட்டத்திற்கு மேலே தாங்க முடியாமல் தான் இன்றைக்கி இந்த பெண் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் குழந்தைய விட்டு வந்துட்டாங்க. ஊரில் குழந்தை இருக்குது. அந்த வழக்கில் பார்த்தோம் அப்படின்னா குழந்தையும் வந்து இறந்து போயிடுச்சு. ஆனால் இந்த வழக்கில் இவங்க தெய்வாதீனமாக இவங்க இங்கே ஊருக்கு வந்து இந்த சமயம் அந்த குழந்தை வந்து இங்கே அந்த பெண்ணுடைய அம்மா வீட்டில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சரி அங்கே போய் நம்ம இவன் மாறிட்டான்றானே, இவனை பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு போனது ஒரே ஒரு காரணத்தினால என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் மனந்திருப்பிரும்பா அப்படின்னு சொல்லி போன காரணத்தினால இன்றைக்கி அங்கேயே வந்து இந்த டார்ச்சர் உச்சகட்டமாக மீண்டும் அதே அடி மீதும் அந்த 3 மாதம் 12 வருஷத்தில் ஒரு 3 மாதம் தான் இவங்க நிம்மதியாக இருந்திருக்காங்க, அந்த ஃபஸ்ட்டு 3 மாதம். அதற்கு பிறகு இவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்ன்றது வந்து அதை வந்து விவரிக்க முடியாது, பேச முடியாது, சொல்ல முடியாது. அப்படி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆமாம், ஒரு மாடுகளில் உட்கார வச்சு சேர் தூக்கி அடிக்கிறதுன்றது வந்து இவன் வந்து இந்த WWFலாம் அடிப்பானுங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த பெண்ணை கொடுமைப்படுத்தியதுனால இவங்க இதை வெளியிலும் சொல்ல முடியாமல் இதை வந்து மனசுக்குள்ளேயும் போட்டு பூட்டிக்க முடியாமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து தற்கொலை செய்துக்கிறாங்க ஷார்ஜாவில். ஆனால் அதிலே ஒரு சந்தேகம் இருக்கிறது, அது தற்கொலை தானா இல்லை அடித்து இவங்களை வந்து ஹேங் பண்ணிட்டானா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்திருக்கிறது. ஷார்ஜா போலீஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அபட்மெண்ட் ஃபார் சூசைடு வந்துட்டு ஆர்டிகல் 335 நினைக்கிறேன், அங்கே UAE ரூல் படி ஆர்டிகல் 335 வந்து மிகப்பெரிய ஒரு குற்றம், தூண்டுதலே குற்றம், அதுவும் இறந்து போயிட்டேன்னா அது மிகப்பெரிய குற்றம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த பெண்ணுடைய மரணம் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஷார்ஜாலே ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா தொடர்ச்சியாக நடக்குது இல்லையா, இப்போ ஒன்று நடந்துச்சு எப்படி நடக்குது அப்படிங்கும்போது எல்லாம் ஒரே பகுதியை சார்ந்தவர்கள், கேரளாவை சார்ந்தவர்கள். இப்போ தான் விவஞ்சிகாக்காக நீதி கேட்டு அவங்க அம்மா கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையும் அடுத்த கட்டம் வந்த பிறகு இது வந்து ஒரு அந்த மாநிலத்திலே வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பேசப்படுகிறது. இருந்தாலும் அங்கே இருக்கிறவங்க ஷார்ஜாவோட அதிகாரி இதெல்லாம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு உண்மையாகவே வேலைக்கு போகிறவனுக்குலாம் விசா கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழலை இவங்க உருவாக்குறாங்க. அப்படி வந்து இன்னைக்கு இந்த பெண்ணுடைய மரணம் வந்து மிகப்பெரிய ஒரு வலியை ஏற்படுத்தியிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார், இப்போ கேரளா மக்கள் வந்து எப்படி சார் வெளிநாட்டு மாம்பழம் சொல்லி நம்பி ஏமாந்து பொண்ணை கொடுத்து ஏமாறாங்களா எப்படி சார்? இல்லை கேரளாவை பொறுத்தவரையில் என்ன கேட்டிங்கன்னா வெளிநாட்டில் வந்து மாப்பிள்ளை நல்லா வேலை செய்கிறாரா போகிறலாம் ஆய்வு பண்ணுவாங்க. அதே மாதிரி தேர்ட் பார்ட்டிக்கெலாம் அவங்க பொண்ணு கொடுக்குறதில்ல. அங்கே கேரளாவை அவங்க கம்யூனிட்டி ஆளாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. நிறைய அந்த கம்யூனல் விஷயம்லாம் வந்து கேரளா மேரேஜஸில் இருக்கும். நீங்கள் வந்து வேறு கம்யூனிட்டிலாம் நிறைய கல்யாணங்கள் அங்கே நடந்ததா என்னன்னு தெரியல. அப்போ அங்கொன்றுமாக காதல் திருமணங்கள் இருக்குமே தவிர, பட் ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த பெண் என்ன கம்யூனிட்டியில் இருக்காங்களோ அதே கம்யூனிட்டியில் தான் பையனை வந்து பார்த்து குடும்பத்தினர் கல்யாணம் பண்ணுவாங்க. இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். அப்படி வந்து என்ன கேட்டிங்கன்னா இவன் ஷார்ஜாவில் வேலை பார்க்குறான், ஷார்ஜாவில் அவன் குப்பை பொறுக்கிறானா இல்லை என்ன பண்ணுறான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதுவும் ஒரு வேலை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால்
இவங்க என்ன பண்ணுவாங்ககிட்ட இவர் மிகப்பெரிய ஒரு வேலையில் இருக்கார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டோம் அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல கை நிறைய சம்பளம் கிடைக்கும், நல்லா பார்த்துப்பான், நல்ல வீடு வாசல்லாம் இருக்குது, ஊர்லேயும் வீடு இருக்குது, இங்கேயும் வீடு இருக்குது அப்படின்னு பையன் இப்போ வசதியான பையன் அப்படின்றதுக்காக அவங்க பண்ணுறாங்க. ஆனால் அங்கே போனால் ஒர்க்காலிக்காக ஆகி ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி பைத்தியம் பிடித்து முட்டாள்தனமாக அந்த கோவத்தை அலுவலகத்தில் காட்டுற கோவத்தெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து காட்டுறது. அலுவலகத்தை விட்டு வெளியில் போயிட்டாலே நம்ம வீடோட ஒன்றிடணும். ஆமாம், அதை விட்டு வீட்லேயும் போயிட்டு அதே டென்ஷன், அதே பிரச்சனை, அதே பஞ்சாயத்துன்னு போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் இந்த மாதிரியான ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டு கட்டின மனைவியவே இன்றைக்கு வந்து இவன் வந்து தற்கொலைக்கு தூண்டி இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இவங்களும் வீடியோ போட்டிருக்காங்க, இவங்களும் வந்து வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க, எல்லாமே போட்டிருக்காங்க. இருந்தாலும் இந்த பெண் தானாக தற்கொலை செய்து கொண்டார்களா இல்லை இது கொலை செய்யப்பட்டார்களா அப்படின்றது விசாரணை இப்போ தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் நிறைய பிரச்சனை இருக்குது சார். அந்த பாடியை இந்தியா கொண்டு வரதுக்கு 1008 சட்டச்சிக்கல் இருக்குது. அங்கே அட்டாப்சி பண்ணுவான், அங்கே எல்லாமே பண்ணுவான். அதுக்கப்புறம் திருப்பி அதை இங்கே கொண்டு வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து புதைக்கிறதா எரிக்கிறதா இப்படிப்பட்ட சாங்கியங்கள் சம்பிரதாயங்கள்லாம் நிறைய இருக்குது. அப்படின்னும்பொழுது இந்த கொலை வந்து ஒரு பெரிய காயத்தையும் ஒரு மிகப்பெரிய வடுவையும் ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிதன்யா வழக்குலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டே போனீங்க அப்படின்னா நிறைய வழக்குகள், இந்த மாதிரியான வழக்குகள் வந்து இப்போ வெளியில் தெரியுது. சமூக வலைதளங்கள் மூலமாக அவங்க போடுற பதிவுகள் தெரியாமல் எத்தனையோ 1000 வழக்குகள் மறைஞ்சு போயிடுச்சு. அவன் அப்படி அப்படியே விட்டு போயிட்டான். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் வெளியில் சொல்லும் பொழுது தான் இப்போ தற்கொலை செய்து கொள்ளாமல் இவங்க பண்ண ஒரே ஒரு தவறு என்ன கேட்டால் இங்கே வந்தவங்க அப்படியே இருந்துட்டு இருக்கணும். இவன் சீன் போடுறான்றது தெரியாமல் போய் இவங்க இன்றைக்கி அவங்களுடைய உயிரை வந்து மாய்த்திருக்கிறாங்க. பட் ஆனால் அந்த பொண்ணுக்கு தெரியாது சார், இவ்வளோ டார்ச்சர் பண்ணானே திரும்ப அங்கே போகணுமான்னு தெரியாதா? இல்லை அது மாதிரி பேசுவானுங்க சார். அதுக்கெலாம் ஒரு டீம் இருக்குது. சீனை போட்டு வர வைக்கிறதுக்கான ஒரு டீம் இருக்குது. பாருங்கள், அழகாக வர வச்சு அடிச்சிருக்கான்ல. போய் ஊருக்கு போயிட்டா உன்னை விட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரி பேசியிருக்கான். ஊருக்கு போனால் உன்னை விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி கொடுமைப்படுத்தியிருக்கான். முதல் பண்ண கொடுமையோட அதிகமான கொடுமை இப்போ ஊருக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் நடந்திருக்கு. அப்படின்னும் பொழுது இனியாவது பெண்கள் இல்லை, இவனுக்கு என்னதான் சார் தேவைப்படுது? அந்த விபஜிகா மேட்டரில் கூட அவன் வந்து உருவ கேள்வி பண்ணான், என்னோட நீ அழகா இருக்க அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ண. ஒரு பக்கம் வரதட்சணை குடும்பம் இருந்துச்சு. இந்த பொண்ணுக்கு என்ன சார் பிரச்சனை? இல்லை, இந்த பொண்ணோட அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு இந்த பெண் மீதான ஒரு சந்தேக புத்தி. அதே போல் அப்படி கேட்டிங்கன்னா இந்த பெண் மீது அதாவது பண நகை இதெல்லாம் வந்து ஒரு சைடில் வச்சுருப்பான். மன ரீதியாக அவன் யோசிச்சு வச்சுருப்பான். எதுவுமே பண்ணல, எடுத்துகிட்டு வந்து ஒன்று வச்சுட்டு உனக்கு நான் டெய்லியும் சோறு போட்டு ஒன்று பார்க்கணுமா அப்படிலாம் நினைப்பான் சார். சார் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. பெற்ற தாய் தந்தை, நான் ஒரு வழக்கு பார்த்தேன் சார். பெற்ற தாய் தந்தையர் சும்மா இருக்காங்க, அவங்களுக்கே நான் சோறு போடணுன்றான் சார் ஒருத்தவன். ஐயோ, என்னடா பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. கேரளா மாநிலத்தில் நடந்த சம்பவம் சார் இதுவும் கேரளாவில் தான். பெற்ற தாய் தந்தையர் சார் அவங்க சும்மா இருக்காங்க சார், நம்ம எதுக்கு சார் அவங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்றான். சும்மா இருக்காங்களே, உன்னை பழுத்து ஆளாக்கி பெரிய படிப்பெல்லாம் கொடுத்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க சார். அதெல்லாம் அப்போ சார், இப்போ சும்மா தானே சார் இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு அப்போ அவன் மனநிலை எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு. படித்தவன் அவனே அப்படி யோசிக்கும் பொழுது அப்போ அந்த மனநிலை அதை வந்து அப்படியே அங்கே ஒரு சிலர் மத்தியில் வந்து அது இன்றைக்கும் நீங்காத ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி இந்த பெண் வந்து குழந்தையை காப்பாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பெண்ணை வந்து அந்த குடும்பம் இன்றைக்கி இழந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்துகிட்டே வருது. இனிமேலாவது இது மாதிரியான வரதட்சணை கொடுமைகள், இந்த மாதிரியான வந்து கொடூர தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா உடனே அதை வந்து ரிப்போர்ட் பண்ணோம். அந்த குறிப்பிட்ட நபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து தண்டனை வாங்கி தரது தான் முயற்சி பண்ணுமே தவிர நம்ம போய் நம்ம உயிரை மாய்த்து கொள்வதனால நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அதில் வந்து கிடைக்க போவது கிடையாது. ஆகவே இந்த இழப்பு வந்து இந்தியாவிற்கே மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். கண்டிப்பாக இந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கக்கூடிய தொடர்ச்சியாக பேசுவோம். மிக்க நன்றி சார். நன்றி.